தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி. நரகத்திற்கு முன் நடுங்காதிருப்பது எப்படி? சங்கீதக்காரன் எவ்வளவு வசனத்துடன் நெருங்கி சேருகிறாரோ அந்த அளவு வசனத்தை சர்வாதிகாரமாக உருவகப்படுத்துவதை காண்கிறோம். வசனத்தை நெருங்கி சேருகிற ஒவ்வொருவருக்கும் இப்படியே சம்பவிக்கிறது. வார்த்தை தேவனுடைய ஆள் தத்துவத்தோடு தென்படுகிறதை காண்கிறோம். இன்னொரு மொழியாக்கம் இந்த வசனத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது: உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடல் அசைகிறது, உமது தீர்மானங்களை கனம் பண்ணுகிறேன். வேதாகமத்தில் பல சம்பவங்களின் மூலம் தேவன் தமது நீதியையும் நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய தீர்மானங்கள். கோராவின் சம்பவத்திலே அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழிக்கும் தீர்மானத்தை தேவன் எடுக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு தெளிவான ஒரு அடையாளமாக மாறியது. என்னாகமம் 16:38, 2 நாளாகமம் 19:7 சொல்லுகிறது: ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். தாவீது தேவனுடைய இந்த பரிமாணத்தை கண்டு நடுங்குகிறார். அவர் நடுக்கத்திலே சரீரத்தின் மயிர் மேலெழும்பி நிற்கிறது. தெய்வீக தீர்மானங்களுக்கு முன் நமக்கு பரிசுத்த பயமும் பக்தியும் கனமும் வேண்டும். அது நம்மை பிழைகளுக்கு விலக்கி காக்கும். அவர் இரட்சிப்பிலே அன்பானவர் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பிலே பயங்கரமானவர். அவருக்கு முன் நீங்கள் நடுங்கும் போது நரகத்துக்கு முன் நடுங்க மாட்டீர்கள். அவருடைய நியாய தீர்ப்புகள் பொல்லாதவர்களுக்கு பயங்கரத்தை கொண்டு வருகிறது. அவருக்கு பயந்து நீங்கள் நடக்க அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். அப்பொழுது நீங்கள் நீதியிலே நடந்து உங்கள் வாழ்நாளெல்லாம் அவரது தயவை அனுபவிப்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.